சற்று முன் தமிழக அரசியலில் அடுத்த பெரும் பரபரப்பு. 30 அதிமுக எம்எல்ஏக்களுடன் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த சி.வி. சண்முகம் கடும் அதிர்ச்சியில். எடப்பாடி அதாவது அதிமுகவில் மீண்டும் மிகப்பெரிய உட்கட்சி மோதல் வெடித்திருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சந்தித்த கடும் தோல்விக்கு பிறகு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மூத்த தலைவர்கள் நேரடியாக குரல் கொடுக்க ஆரம்பித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் தனித்தனி அணியாக செயல்பட தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் சி.வி. சண்முகம் தரப்பில் 38 எம்எல்ஏக்கள் இருக்கும் நிலையில் ஆள் அனுப்பி சமாதானம் பேசியிருக்கிறார் எடப்பாடி. ஆனாலும் எடப்பாடியை ஓரம் கட்டுவதில் உறுதியாக இருக்கிறாராம் சி.வி. சண்முகம். நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெறும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலை அதிமுகவிற்கு ஏற்பட்டது. பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதோடு பல முன்னணி வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்துவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படு தோல்விக்கு பிறகு அதிமுகவிற்குள் அதிருப்தி அதிகரித்து இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை, தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எப்படி பதிலளிப்பது, சட்டமன்றத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது எடப்பாடி பழனிசாமியின் சில முடிவுகளுக்கு எதிராக சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அந்த கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து சி.வி. சண்முகம் அணியை சேர்ந்த சிலர் கூட்டத்திலிருந்து வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து சி.வி. சண்முகம் தலைமையில் சென்னை எம்.ஆர்.சி. நகரில் தனியாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 38 எம்எல்ஏக்கள் மற்றும் சில மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டமன்ற அதிமுக குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியையும் துணைத் தலைவராக சி.வி. சண்முகத்தையும் தேர்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி 38 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் தயாராகி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனால் அதிமுகவில் அதிகார மையம் இரண்டாக உடைந்து விட்டதாகவே பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களில் சுமார் 60% பேர் சி.வி. சண்முகம் வேலுமணி அணிக்கு ஆதரவாக இருப்பதாகவும் 40% பேர் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவிற்குள் நிலைமை மோசமாகி வருவதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி சமாதான முயற்சியாக சில மூத்த தலைவர்களை தூது அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது சேலம் இளங்கோவன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் சி.வி. சண்முகம் தரப்பினரை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. சி.வி. சண்முகம் சொல்வதை கேட்க தயாராக இருக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி சமரச மனப்பான்மையுடன் பேசியதாக கூறப்பட்டாலும் சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிருப்தி அணியினர் அதற்கு உடன்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு அளிப்பது குறித்தும் அதிமுகவில் தீவிரமாக விவாதம் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டது. ஒருவேளை சி.வி. சண்முகம் வேலுமணி அணியினர் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க எடப்பாடி பழனிசாமி தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதே நேரத்தில் தொடர் தோல்விக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியது தலைமைதான்.
என்ற மனநிலை பல நிர்வாகிகளிடம் உருவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணி தேர்வு, வேட்பாளர் தேர்வு, தேர்தல் செலவினம் உள்ளிட்ட பல விஷயங்களில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் மீது அதிருப்தி அதிகரித்து உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அதிமுகவின் எதிர்காலம் குறித்து கட்சி தொண்டர்களிடையே பெரும் குழப்பம் நிலவுகிறது. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் பிரிவு காரணமாக பலவீனமடைந்த கட்சி தற்போது மீண்டும் உடையும் நிலைக்கு சென்று இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றார்கள். இந்த நிலையில் நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அதிமுகவின் தலை விதியை தீர்மானிக்க கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த நிலையில் 17வது சட்டசபை முதல் கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி தலைமையிலும் சி.வி. சண்முகம் தலைமையிலும் என தனித்தனியாக சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர். இதனால் அதிமுக உடைந்தது உறுதி என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். மேலும் கடந்த சில ஆண்டுகளாகவே அதிமுக தொடர்ந்து தேர்தலில் தோல்விகளை சந்தித்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள் என தொடர்ந்து 11 தொடர் தோல்விகளால் கடும் பின்னடைவை அதிமுக சந்தித்த நிலையில் தற்போது சட்டப்பேரவை தேர்தலிலும் தோல்வி அடைந்திருப்பதால் அதிமுக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கட்சியின் எதிர்காலம் குறித்து அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் கவலை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி மீது கடும் அதிருப்தி ஏற்பட்டு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டு இருப்பது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது கட்சிக்குள் வலுப்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று சட்டசபைக்கு எடப்பாடி தலைமையில் கே.பி. முனுசாமி உள்ளிட்ட சிலர் வந்தனர். சிறிது நேரம் கழித்து சி.வி. சண்முகம் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்தனர். வழக்கமாக எடப்பாடி பழனிசாமி வரும்போதுதான் அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் அவர் தலைமையில் வருவார்கள். ஆனால் நேற்று எடப்பாடி ஒரு டீமாகவும் சி.வி. சண்முகம் ஒரு டீமாகவும் சட்டசபைக்கு வந்து இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருப்பது உறுதிதான் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக சி.வி. சண்முகம் தலைமையிலான 30 எம்எல்ஏக்களும் ஆளும் தாவேகா அரசிற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் அந்த 30 அதிமுக எம்எல்ஏக்களுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்தில் சி.வி. சண்முகம் அவர்கள் சந்தித்து பேசி வருவதாக தகவல் வெளிவந்துள்ளது. கிட்டத்தட்ட 30 நிமிடத்திற்கும் மேல் நீடித்த இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்து விரைவில் தகவல் வெளிவரும் என கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிமுகவின் தற்போதைய நிலை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.